கிச்சன் பாரம்பரிய சமையலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஐம் சி சரஸ்வதி. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மோத்திச்சூர் லட்டு வந்து பண்ண போகிறேன். அது ரொம்ப சூப்பராக இருக்கும், டேஸ்டியாக இருக்கும். நம்ம அதை எப்படி பண்ணலான்னு நம்ம ஃபஸ்ட் பார்க்கலாம். அதை 1/2 கிலோ எடுத்து வச்சுருக்கேன். பியூர் கடலை மாவு எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு தண்ணி மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி விட்டுட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். கெட்டி விடாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சமாக மீதம் இருக்க மாவை நம்ம ஆட் பண்ணிடலாம். கொஞ்சம் தண்ணி விடலாம். தண்ணி விட்டுட்டு நல்லா விஸ்க வச்சு மிக்ஸ் பண்ணலாம். இப்போ கட்டி விடாம நல்லா வந்து தோசை மாவு பதத்துக்கு நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். இந்த மாதிரி ஆயில் வந்து ஏற்கனவே வந்து வடை சட்டியில் நான் வந்து ஆட் பண்ணிட்டேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆகட்டும். இது மாவு இட்டு எண்ணெயில் ஆட் பண்ணி பார்க்கலாம். நல்லா மேலே வரணும். இப்போ நல்லா வந்து ஆயில் நல்லா ஓரளவு கரெக்டான ஹீட்டில் இருக்குது. இப்போ வந்து நம்ம இதை மிக்சரில் தான் நான் ஆட் பண்ண போகிறேன், அதனால் அரைக்கிறேன். அதனால் நம்ம இந்த மாதிரியே மெல்லிஸாக இந்த மாதிரி விட்டுக்கலாம். கரெக்டான மீடியம் ஃப்ளேமில் கேஸ் வச்சுக்கோங்க. இது ரொம்ப ஈஸியான மெத்தடு. இது நல்ல கரெக்டான பதத்துக்கு நம்ம வந்து நல்லா கிறிஸ்பியாக வந்து ரொம்ப கிறிஸ்பியாக வரக்கூடாது, ரொம்பவும் சாஃப்டாக இருக்கக்கூடாது, ஈவனாக இருக்கணும். இப்போ இது ஒரு நிமிஷம் நல்லா வந்து கடலை மாவு வந்து இது வந்து குக் ஆனிச்சுன்னா நல்லா குக் ஆயிரும், கரெக்டாக இருக்கும். அப்படியே ரொம்ப நசுக்கி பார்க்கும்போது ரொம்ப கிறிஸ்பியாக இல்லைனாலும் ரொம்ப கிறிஸ்பி மாதிரி இல்லைனாலும் சாஃப்ட்டு ஓரளவு இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு மோத்திச்சூர் லட்டு வந்து நல்லா வரும். நல்ல 1 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு கரெக்டான பதத்தில் நம்ம பொரிச்சு எடுத்துடணும். இப்போ இது நம்ம பாத்திரத்தில் ஆட் பண்ணி வச்சுக்கலாம். சாஃப்டாகவும் இல்லாமல் இந்த அளவுக்கு இருக்கணும், கொஞ்சம் கிறிஸ்பியாகவும் இருக்கணும், லைட்டாக சாஃப்டாக இருக்கணும். இப்போ நம்ம மிக்சரில் இதெல்லாம் ஆட் பண்ணி லைட்டாக ஒரே ஒரு திருவு மட்டும் நம்ம திருவிக்கலாம். இதெல்லாம் உடைச்சி விட்டுலாம். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்ல குறகுறப்பாக இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த பொரியாக சூடு லட்டு மாதிரி கன்சிஸ்டன்சி வரும். இந்த மாதிரி இருக்கணும். இப்போ கிளாஸில் வந்து மொத்தம் வந்து தண்ணி 750 ml ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம சுகர் ஆட் பண்ணிடலாம். இப்போ சுகர் வந்து நான் 700 கிராம் ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா பாயில் ஆகட்டும். இப்போ வந்து சர்க்கரை பாவு நல்லா கொதிக்குது. இது ரொம்பலாம் வந்து கொதிக்கணும்னு இல்லை, ஒரு 5 மினிட்ஸ் கொதிச்சா போதும். இப்போ வந்து நம்ம ஏலக்காய் பவுடரும் ஆட் பண்ணிக்கலாம். ஏலக்காய் பவுடர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 ஸ்பூன் 1/2 ஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணுறேன். 1/2 ஸ்பூன் நார்மல் சின்ன ஸ்பூனில் 1/2 ஸ்பூன். ஃபுட் கலர் வந்து இதில் நான் வந்து 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். இது ஒரு குட்டி ஸ்பூன் தான், அதனால் கரெக்டாக 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து 1/2 கிலோ மாவுக்கு கரெக்டாக இருக்கும். நெய் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 5 ஸ்பூன். அஞ்சு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணியாச்சு. நல்லா இது வந்து
நல்லா மிக்ஸ் ஆகி ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளே கொதிக்கணும். இந்த அளவுக்கு நல்லா வந்து ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்கிட்டு இந்த அளவுக்கு இருக்குது. நல்ல ஒரு கன்சிஸ்டன்சியில். உங்களுக்கு ஃபுட் கலர் வேண்டான்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து லைட்டாக கிரைண்ட் பண்ணி வச்சு பூந்திக்கு கடலை மாவு தான் நம்ம ஆட் பண்ணிடலாம். நீங்கள் லைட்டாக சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு ஆட் பண்ணுங்க. அது அப்படியே குக் ஆகணும். குக் ஆகும்போது வர அந்த ஸ்வீட்னஸ் டேஸ்ட் எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. நம்ம அப்படியே மெதுவாக மிக்ஸ் பண்ணலாம். இல்லை ஈவனா எல்லா பக்கமும் நம்ம நல்லா கிண்டி விடணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு கலர் கரெக்டாக ஈவனாக வரும். அப்படியே கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். நெய் வந்து நான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். இப்போ நமக்கு பிடிக்கும்போது நல்லா வரும். லட்டு பிடிக்கும்போது நல்லா வந்து கொஞ்சம் அப்படியே சுண்டட்டும். இது கொஞ்சம் சுண்டணும். ஒரு 2 மினிட்ஸ் அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு திக்னஸ் பபுள்ஸ் மாதிரி வரும். அதோடு நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த பதம் கரெக்டான பதம். இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிட்டு இதை ஒரு 1/2 hour அப்படியே இதுலேயே இப்படி ஊறணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து சூப்பரான டேஸ்ட் கிடைக்கும். அப்படியே விட்டு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வந்து இது அப்படியே ஒரு 1/2 hour விட்டிங்கன்னா ஒரு நல்ல இறுக்கமாயிக்கும். வந்து இறுக்கமாயிருச்சு. 1/2 hour ஆகி இப்போ நம்ம வந்து கரெக்டாக லட்டு வந்து எப்படி இதை நல்லா உருண்டை பிடிச்சிக்கலாம். இந்த மாதிரி பிடிச்சி இதில் ஒரு முந்திரி பழத்தை ப்ரஷ் பண்ணிடலாம். ப்ரஷ் பண்ணிவிட்டு இதே மாதிரி எல்லா மோத்திச்சூட்டு லட்டும் நம்ம பிடிச்சிடலாம். வியூவர்ஸ், இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்கலேருந்து எல்லாருக்கும் பெரியவங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான மோத்திச்சூட் லட்டு வந்து இன்னைக்கு பண்ணியிருந்தேன். இதான் நீங்களும் இதே மாதிரி சூப்பரான டேஸ்டியான மோத்திச்சூட் லட்டு வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து பெரியவங்கலேருந்து குழந்தைங்களுக்கு எல்லாருக்கும் கொடுங்க. நீங்களும் விரும்பி சாப்பிடுங்க. இதே மெத்தடில் இதே ஸ்டைலில் மோத்திச்சூட் லட்டு வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காம பெல் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் வித்தியாசமான அழகான சமையல் நம்ம சந்திக்கலாம். வணக்கம்.